friends, welcome to Nooloviyam aari designers. இன்னைக்கு கிராண்டான aari work sleeve design tutorial தான் ஒன்று பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த parrot எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஐகார்ட்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லித்தர போகிறது ஃபுல்லாக புட்டாஸ், நம்ம கை ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக புட்டாஸ் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது தான் சொல்லித்தர போகிறேன். அது எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். வித்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா? 1 இன்ச் கேப்புக்கு வித்தில் மார்க் பண்ணியிருக்கேன். வித்தில் ஹைட்டு நான் 3/4 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹைட்டு 1 இன்ச் கூட எடுத்துக்கலாம், ஹைட்டு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வித்து எப்பயுமே கவனிக்கணும், 1 இன்ச் தான் எடுக்கணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டாட்டட் லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம ஒயிட் லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் மட்டும் நான் நம்பர் 3 ரவுண்ட் பீடை டல் கோல்டு ரவுண்ட் பீடில் செல்ஃப் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பீட்ஸும் நாட் பண்ணிடணும், நாட் பண்ணிடணும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் நாட் பண்ணும்போது சின்னதாக நீங்கள் நாட் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, த்ரெட்டு தெரியாத மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க்கிங் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. நான் இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸ்லலாம் நான் மார்க்கிங்கும் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் எப்படிலாம் மார்க் பண்ணலான்ட்டு. இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஒயிட்டில், நம்ம அங்கே மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக இந்த ரவுண்ட் பீட் நம்பர் 3 வச்சு தான் ஸ்டிச் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ 2 ரவுண்ட் பீடுக்கும் நடுவில் ஓகேவா சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணிடலாம். 2த்துக்கும் நடுவில் இதுவும் ஒவ்வொரு பீடுக்கும் நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் பீடாக வச்சு நாட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஈவன் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற மட்டும் ஃபுல்லாக ஈவனாக டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2 ரவுண்ட் பீட் நம்பர் 3 ரவுண்ட் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல ப்ரீவியஸ் லைனில், அந்த லைனில் நெக்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைனுக்கு நம்ம பிட்வீனில் ரெண்டு பீட்க்கும் நல்லா கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க்கிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மார்க்கிங் மட்டும் கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வர வீடியோலலாம் நான் மார்க்கிங்கும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக்கான டைப் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த லைனை. நெக்ஸ்ட்டு அதே ப்ரொசீஜர் தான். நம்ம நம்பர் 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், அதே தான். ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சைடு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா கிராண்டாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீட் லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் லைனுக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸும் நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸும் ஒரு லைனும், திருப்பி சுகர் பீட்ஸு ஸ்டோன் செயின் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி வயலட் கலரில் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸும், அதுக்கப்புறம் ஒரு லைன் ரவுண்ட் பீடு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 3. அதுக்கப்புறம் நெக்குக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு. நெக்குக்கு நான் சும்மா நம்ம குந்தன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியில் நெக்கும் நீட்டாக சிம்பிளாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அழகாக.
உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்கணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.